Hi everyone, welcome to We Learn channel. நான் தான் உங்க மேத்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12 மேத்தமேட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.5 ஓட ஃபர்ஸ்ட் சம் அதுல செகண்ட் சப்டிவிஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. Solve the following system of linear equations by Gaussian elimination method. Okay, Gaussian elimination methodல solve பண்ண சொல்றாங்க. அப்ப Gaussian elimination method என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அப்ப Gaussian elimination method அப்படின்னு என்னன்னா, first நம்ம இங்க கொடுத்திருக்க system of equations நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்றது என்னது? XYZ வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதான் சால்வ் பண்றது. ஓகேவா? ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா unknown variables வேல்யூ கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா Gaussian eliminationல பாத்தீங்கன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று எழுதணும். அது A bar B அந்த மாதிரி வரும். ஓகேவா? அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், ஒய் கோஎஃபிஷியன்ட், ஜெட் கோஎஃபிஷியன்ட் வச்சு எழுதுற மேட்ரிக்ஸ். பின்ற மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஈக்குவல் டு அந்த பக்கம் வருது இல்லையா, 22, 27, 2ன்னு அது எல்லாத்தையும் வச்சு எழுதுறது தான் பி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிட்டதுக்கு அப்புறமா இப்படி வரும். இப்போ இங்க வந்து நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் வரும் இல்லையா, அது வந்து எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அதை பொறுத்து மாறும். 2 unknown வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா XY மட்டும் இருந்துச்சுன்னா 2x2 இருக்கும், XYZ இருந்துச்சுன்னா 3x3 இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்ல டயகனல் பிரின்சிபல் டயகனல்னு ஒன்று இருக்கும். அந்த டயகனலுக்கு கீழே இருக்க எல்லா நம்பர்ஸுமே என்னது, 0 ஆகணும். அதான் நம்மளோட எய்ம். நம்மளோட எய்மே அதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அது பேரு எக்லான் ஃபார்ம். அப்போ ரோ எக்லான் ஃபார்ம் நம்மளுக்கு வந்துடும். ரோ எக்லான் ஃபார்ம் வந்துடும். அப்போ ரோ எக்லான் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா அந்த நம்ம சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒவ்வொரு ஈக்குவேஷனா எழுதிக்கலாம். இங்க ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் 3 வேரியபிள்ஸ்ல, இங்க ஒரு ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ்ல கிடைக்கும், இங்க ஒரு ஈக்குவேஷன் வந்து 1 வேரியபிள்ல கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கிடைக்கும் போது இந்த 1 வேரியபிள் கிடைச்சது வச்சு நம்ம 2 வேரியபிள்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி 2 வேரியபிள்ஸ்ல மற்ற அன்னோனை கண்டுபிடிக்கலாம். இதுல கிடைக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் 3 அன்னோன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி அன்னோனா இருக்கிற வேரியபிள்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இங்க Z கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்க Y கிடைக்கும், இங்க X கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். மேட்ரிக்ஸ் உங்களுக்கு எடுத்து எழுத தெரியணும், அது இம்பார்ட்டன்ட். பார்த்து எழுதும் போது தப்பா எழுதிட்டீங்கன்னா சம்மே தப்பாயிடும். அதனால கேர்ஃபுல்லா எழுதுங்க. இப்போ பாத்துங்க, செகண்ட் சப்டிவிஷன்ல இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் A bar B இதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம எப்படி எழுதுறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு காலம்ல எழுதிங்க. இப்போ 2, அப்புறம் 3, அப்புறம் இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க 2, 3, -1. இப்போ பார்த்தீங்கன்னா 4, 8, 1 அது என்னது, அது செகண்ட் காலம்ல வர ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேவா? 4, 8, 1 இதான் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதணும். அப்போ 6, 5, 2 கரெக்டா? 6, 5, 2 இது ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு இருக்கு இல்லையா, அது எல்லாமே எடுத்து எழுதணும். இப்போ 22, 27, 2. ஓகேவா? இது என்னது, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? பாருங்க, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சுன்னா இதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து மேட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகேவா? எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சால்வ் பண்றது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 3 பிளேசஸ்ல என்ன வரணும், 0 வரணும். ஏன்னா இதான் பிரின்சிபல் டயகனல். 2, 8, 2 இருக்குல்ல, அதான் பிரின்சிபல் டயகனல். இப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்ண போறோம்னா ரோ ரிடக்ஷன் பண்ண போறோம், ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? ரோஸை வச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அது எனக்கு வந்து 2ல இருக்கக்கூடாது.
எனக்கு 1-ஆ இருக்கணும். ஓகே, எப்பயுமே மேட்ரிக்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1-ஆ இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து 1 ஆக்குறது எப்படின்னு பார்க்கணும். புரிஞ்சுதா? அதனால நான் என்ன பண்றேன், இது ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல டிவைட் பண்ண போறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 2 டிவைட் பை 2 வந்து 1 கிடைக்குமா? 1 வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எல்லா எக்கலான் ஃபார்ம் வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ரோ 1 1/2 ரோ 1 பண்றேன். ஓகேவா? ரோ 1 என்ன ஆப்ரேஷன் பண்றேன், 1/2ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? இப்போ பாருங்க, 2ஆல் டிவைட் பண்ணா போதும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணா 1, 4 வெயிட் பண்ணா 2, 6 12 வெயிட் பண்ணா 3, 22 12 வெயிட் பண்ணா 11. ஓகேவா? இப்போ இந்த செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் அப்படியே வந்துடும், நோ சேஞ்ச். அதில் ஒரு சேஞ்சுமே இருக்காது. 3 8 5 27. தேர்ட் ரோ -1 1 2 2. ஓகேவா? இதுதான் அடுத்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க மேட்ரிக்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன வரணும், இந்த 2 பிளேசஸ்ல 0 வரணும். அதான் நம்மளோட எய்ம். அதுக்கப்புறமா நம்ம இங்க 0 கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ்ல 0 வரலாம், அதுக்கப்புறம் இங்க 0 கொண்டு வரலாம். ஓகே, இப்போ பாருங்க என்ன பண்ண போறேன்னா, செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவும் சேர்த்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறோம். பாருங்க, R2 செகண்ட் ரோவுக்கு தனியா தேர்ட் ரோவுக்கு தனியா பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா R2 minus 3R1. R1 இருக்கு இல்லையா, அதுல 1 இருக்கு இல்லையா, இந்த 1 நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணி திருப்பியும் இந்த செகண்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 3 - 3 கிடைக்குமா? அப்ப எனக்கு 0 வந்துடும் இல்லையா? அப்ப எனக்கு R2ல எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 வர்றதுக்காக நான் இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா R3 பாத்தீங்கன்னா ரோ 3ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -1 தான் இருக்கு. இப்போ -1 போகணும் எனக்கு. அதனால என்ன பண்றேன், -1 போய் 0 வரணும். அப்ப இந்த -1 இருக்கு, இங்க +1 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணது எவ்வளவு வரும்போது 0 வந்துடும். புரிஞ்சுதா? அதனால என்ன எழுதிக்கிறேன், ரோ 3 பிளஸ் ரோ 1 எழுதிக்கிறேன். நார்மலா சிம்பிளா முடிஞ்சிச்சு பாத்தீங்களா? எதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நார்மலா ஆட் பண்ணா நம்மளுக்கு 0 வந்துடும். இங்க தேர்ட் ரோ இங்கேயும் 0 வரும். நம்மளுக்கு இவ்வளவுதான் ஏம். பண்ணலாமா? இப்ப பாருங்க, தனியா ரஃப் காலம்ல நான் போடுறத வந்து ரஃப் காலம்ல போட்டுக்கலாம். ஓகேவா? இதை நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணி கடைசியில் ரிசல்ட்டை மட்டும் எழுதினா போதும். பார்த்தீங்கன்னா ரோ 2 எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ரோ 2 எடுத்து எழுதிக்கலாம். ரோ 2 என்னது, 3 8 5 27. 3 8 5 27. இது ரோ 3. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரோ 1 3ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்ப 3 ரோ 1 மல்டிப்ளை பண்ணி என்ன வரப்போகுது, இங்க பாத்தீங்கன்னா இதான் ரோ 1, அது மல்டிப்ளை பண்ணா 1 into 3 வந்து 3 வந்துடும், 2 into 3 வந்து 6 வந்துடும், 3 into 3 வந்து 9 வந்துடும், 11 into 3 வந்து 33 வந்துடும். ஓகேவா? இப்ப பாருங்க, அப்படியே நான் என்ன பண்றேன், இதை சப்ராக்ட் பண்றேன். R2ஓட -3R1 சப்ராக்ட் பண்றேன். அப்ப எல்லாத்துமே நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. இப்ப அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்க. 3ல 3 போச்சுன்னா 0. 8ல 6 போச்சுன்னா 8 - 6 2, 5 - 9. இப்போ கிரேட்டஸ்ட் ரெண்டுமே ஆப்போசிட் சைன்ல இருக்கனால நம்ம சப்ராக்ட் பண்ணி ஆகணும். கிரேட்டர் சைன் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். கிரேட்டர் சைன் வந்து 9ஓடது, அதான் கிரேட்டர் நம்பர். அதோட சைன் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அப்புறம் 9 - 5 எவ்வளோ, 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 27, இங்க -33 27. சப்ராக்ட் பண்ண எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ரெண்டும் ஆப்போசிட் சைன்ல இருக்கனால நம்ம சப்ராக்ட் பண்ணி ஆகணும். அப்ப இங்க 3 இருக்கு, அதனால கேரி ஓவர் பண்ணிக்கலாம். இங்க 2 வருது. இப்ப 13 இங்க ஆச்சு. இப்ப 13ல 7 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும், 6 இருக்கும். இங்க 2 போச்சுன்னா 0. அதனால 6 தான் ஆன்சர். இப்போ 33ல 27 போச்சுன்னா 6. ஆனா -6 போடணும்னா லார்ஜஸ்ட் நம்பர் என்னது, 33 -6. நம்மளுக்கு இந்த மாதிரி என்ன கிடைச்சிருக்கு, ரோ 2 கிடைச்சிருக்கு. இந்த ரோ 2 நம்மளுக்கு தேவை. இந்த ரோ 2 எடுத்து இங்க எழுதிக்கலாமா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0 2 -4 -6. ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ரோ 3 பெர்ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ரோ 3 எப்படி இருக்குன்னு பாருங்க. இதான் ரோ 3 எடுத்து எழுதிக்கலாமா? -1 1
2 2. இப்போ ரோ 1 அப்படி நார்மலா ரோ 1 மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அப்புறம் ஆட் பண்ணிக்கலாமா? பாருங்க 1 2 3 11 இதான் ரோ 1. நார்மல் அடிஷன் தான். ஆட் பண்ணின வந்து பாருங்க -1 + 1 வந்து 0. 1 + 3 1 + 2 வந்து 3 வரும். 2 + 3 வந்து 5 வருது. 2 + 11 வந்து 13 வருது. ஓகேவா? ஓகே, இது என்னது? ரோ 3. இது ரோ 3. ஓகே, இங்க நோட் பண்ணிக்கலாமா? ரோ 3 0 3 5 13. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப பாருங்க அப்படியே இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குமோ அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ எதுவுமே நம்ம பண்ணல, அதனால ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வந்துடும் 1 2 3 11. இப்போ செகண்ட் ரோ பாருங்க. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோல சால்வ் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. அப்புறம் தேர்ட் ரோல சால்வ் பண்ணது எழுதிக்கோங்க. பாருங்க 0 2 -4 -6 சால்வ் பண்ணது எழுதியாச்சா? இப்போ ரோ 3 0 3 5 13 0 3 5 13. இது என்னது? ரோ 3. இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கிடைச்ச மேட்ரிக்ஸ் இதுதான். ஓகேவா? இப்போ இங்க கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் எனக்கு போகணும். இங்க மேட்ரிக்ஸ்ல என்ன ஆகணும்? இங்க இருக்கு இல்லையா இந்த 3, இந்த 3 எனக்கு வந்து போகணும், போய் 0 வரணும். 3க்கு பதிலாக எனக்கு 0 வரணும். அப்ப எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க இப்ப அடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணலாமா? இப்ப அடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு 0 வரணும். அதுக்காக நான் என்ன பெர்ஃபார்ம் பண்றேன்னு பாருங்க. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் R2 இருக்கு இல்லையா, ரோ 2. ஃபர்ஸ்ட் நான் ரோ 2 எனக்கு வந்து இங்க 0 வரதுக்கு முன்னாடி எனக்கு இங்க வந்து உனக்கு ஒரு எனக்கு கண்ணால பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒன்று தெரிய வரும் இல்லையா. பாத்தீங்கன்னா செகண்ட் ரோ வந்து எல்லாமே 2ஆல டிவிசிபிள் மாதிரி இருக்கு, அதனால நான் 2ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட கம்ஃபர்டபுளுக்காக. ஓகேவா? ரோ எக்லான் ஃபார்ம் ஈஸியாக வரதுக்காக எல்லாத்தையும் நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோ 2-ஐ 1/2 ரோ 2ஆ டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன வருதுன்னு பாருங்க 1 2 3 11. ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி டிவைட் பண்ற மாதிரி ஹோல் ரோவே டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை காமனா எடுக்க முடியும்னா காமனா எடுத்து இல்லை டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ல வராமல் இருக்கணும், அது வரைக்கும் ஓகே, நீங்கள் டிவைட் பண்ணலாம். -2 -3 2ஆல் டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா ரோ 2 இப்படி மாறிடுச்சு. அப்புறம் 0 3 5 13. ஏன் நான் ஃபர்ஸ்ட் இங்க 2ஆல் டிவைட் பண்ணனா, நம்மளுக்கு இந்த இடத்துல 2 இருக்கு இல்லையா, இந்த 2 எனக்கு போயிட்டு 1 வரணும். இந்த 1 எனக்கு வந்துருச்சுன்னா ஈஸியா இந்த 3 1 3ஆல மல்டிப்ளை பண்ணி நான் ரோ 3 கூட மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். புரியுதா? மைனஸ் சப்ராக்ட் பண்ணா 0 கிடைக்கும். அப்ப 3 - 3 எனக்கு 0 கிடைச்சிடும் இல்லையா, அதுவே எனக்கு போதும் இல்லையா. அப்ப நம்மளால ரோ எக்லான் கொண்டு வர முடியுமே. அப்ப இங்க எனக்கு இந்த காலம்ல ஏதாச்சும் ஒன்று 1 வர்றதுக்காக நான் இந்த மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன் காமனா. எனக்கு இப்போ 1 வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? ரோ 3 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ ரோ 3 பாத்தீங்கன்னா ரோ 3 3 ரோ 2. ஓகே, ரோ 3 3 ரோ 2. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 1 இருந்துச்சு, அதனால தான் நம்மளால 3ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. வேற ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. வேற எதுவும் நீங்க பண்ணாலும் நம்மளுக்கு டபுள் வேலை இருக்கும். ஏன்னா 3யை வந்து அந்த டேபிளுக்கு எல்சிஎம் எடுத்து அது ரெண்டுத்துக்கும் அந்த எல்சிஎம் வர நம்பருக்கு நம்ம மாற்ற வேண்டியதா இருக்கும். அதனால அது வேண்டாம். நார்மலா இது நம்ம 1 ஆக்கிட்டு நம்ம மல்டிப்ளை பண்றது நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிடும். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ 3 எடுத்து எழுதிக்கலாம். ரோ 3 பார்த்தீங்கன்னா இதான், அதை வந்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோ 2. ரோ 2-வை 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். சாரி 3ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? 3 ரோ 2 3ஆல மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வருது பாருங்க 0. இங்க 3 வரும், இங்க -6 வருது, இங்க -9 வருது. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ண போறோம்? சப்ராக்ட் பண்ண போறோம். அப்ப எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க.
போட்டாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா 0 0 பண்ணால் 0 வந்துடும், 3 மைனஸ் 3 வந்து 0 வந்துடும், 5 இங்கே மைனஸ் மைனஸ் இந்த ப்ளஸ் ஆகிடும், அப்போ ப்ளஸ் 6, அப்போ 5 + 6 வந்து 11, இப்போ 13, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 9 ஆகிடும், மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், அதனால் ப்ளஸ் 9, அப்போ 13 + 9 எவ்வளோ? 13 + 9 வந்து 22. ஓகேவா? 13 + 9 வந்து 22 வந்துருச்சா? நம்மளுக்கு இது வரைக்கும் வந்துருச்சா? இப்போ பாருங்க, இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபைனலான என்னது? ரோ 3. ரோ 3 நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு ரோ எக்கலான் ஃபார்ம் வந்துருச்சான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 3 வந்துச்சுல, அதை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வந்துருமா? அப்படியே எழுதிடலாம். இப்போ 1 2 3 11. செகண்ட் ரோ அப்படியே வந்துடும். இப்போ 0 1 -2 -3. ஓகேவா? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 3 அந்த ஆப்ரேஷன் இருக்குல்ல, ரோ 3, அதோட ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ரோ 3 எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. அதை அப்படியே எழுதிக்கோங்க. 0 0 11 22 இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளோட ஏம் என்னது? இந்த இடத்துல ஒரு எக்கலான் ஃபார்ம் வரணும். வந்துருச்சுன்னா நம்மளால ஈஸியா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி XYZ கண்டுபிடிக்க முடியும். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 வேரியபிளோட இது இருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் ஈக்குவேஷன் வரும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் வேரியபிள்ஸ் நம்மளுக்கு லாஸ்டா வரப்போகுது. எடுத்து எழுதிக்கலாம். ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம், எழுதிட்டு சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இது வந்து ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட். இல்லை, இது வந்து ஈக்குவல் டு அப்புறமா வருது. பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ஸோட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ 1 into x வந்து 1x, அப்புறம் 2y + 2y, அப்புறம் 3z + 3z is equal to 11. ஓகேவா? ஈக்குவல் டு 11. அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 11. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 வேரியபிள்ஸ் இருக்கிற ஈக்குவேஷன். அப்போ yயும் z மட்டும் தான் வரப்போகுது. அப்போ 1y - 2z = -3. 1y - 2z = -3. 1y - 2z = -3. ஓகேவா? ஈக்குவல் டு -3 வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரோல வந்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் இருக்க ஈக்குவேஷன் தான் இருக்கு, அதனால நமக்கு அந்த அன்னோன் வேரியபிள் ஈஸியாவே கிடைச்சிடும். அப்ப 11z = 11 22வா? அப்ப ஈக்குவல் டு 22 நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சா? எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வரைக்கும் போறோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 11z = 22 இருக்கு. அப்ப z மட்டும் நம்மளுக்கு வேணும். z தான் அன்னோன்னு, அது வேணும்ன்றதுனால z மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 11 வந்து மல்டிபிகேஷன்ல இருக்கிறது இல்லையா, அதை நான் டினாமினேட்டர்ல எடுத்துட்டு வந்துடுறேன். எப்படி? ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷன்ல போயிடும். ஓகே, மல்டிபிகேஷன்ல இருக்கிறது டிவிஷன் ஆயிடும், ஆட்ல இருக்கிறது சப்ராக்ட் ஆயிடும். ஓகேவா? புரிஞ்சுதா? சைன் மாறிடும். அதே மாதிரி மல்டிபிகேஷன் இருந்துச்சுன்னா டிவிஷன் ஆயிடும். இப்போ டிவைடட் பை 11 ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுனால இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து டிவைட் பண்ணிக்கலாம். 11 1s are இது 11 2s are. அப்போ நம்ம z எவ்வளோ கிடைச்சிருக்கு? 2ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ z is equal to 2. ஓகேவா? இப்போ z நம்மளுக்கு 2ன்னு கிடைச்சிச்சு. இப்போ z நம்ம எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? y - 2z - 3. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நீங்க z சப்ஸ்டிட் பண்ணணும். z நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சது? 2 கிடைச்சது. இப்போ y - 2 × 2 -3. இப்போ பார்த்தீங்கன்னா 2 × 2 எவ்வளோ? y - 4ன்னு வருமா? -3. இந்த -4 ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வந்தா என்ன வருது பாருங்க, y -3. இங்க -4 வந்து +4 ஆயிடும். ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா சைன் சேஞ்ச் ஆயிடும். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். -3 + 4 எவ்வளோ? 4ல 3 சப்ராக்ட் பண்ணணும், ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சைன்ல இருக்கு. அப்ப நம்ம சப்ராக்ட் பண்ணணும். லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் எடுத்து போட்டுக்கணும். அப்ப +1. 4ல 3 போச்சுன்னா 1 தானே. இப்போ பார்த்தீங்கன்னா y எவ்வளோ கிடைச்சிருக்கு? y is equal to +1. ஓகேவா? y +1 கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு y கிடைச்சிருச்சு, z கிடைச்சிருச்சா? இப்போ நம்ம z கிடைச்சிருச்சு, y கிடைச்சிருச்சு. நம்ம இதை வச்சு x கண்டுபிடிச்சிடலாமே. அப்ப சப்ஸ்டியூட்டிங்
x and y, sorry, z and y, like substituting z and y in equation. ஓகேவா? equation first equation substitute பண்ணலாமா? first equation நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? x plus 2y plus 3z equal to 11. அப்ப x plus 2y 1 போட்டாலும் போடனாலும் அது ஒண்ணுதான். ஓகேவா? 2y plus 3z equal to 11. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல y-யும் z-யும் சப்ஸ்டிட் பண்ண போறோம். y என்னது, z என்னது? y வந்து நம்மளுக்கு 1 வந்துச்சா, z நம்மளுக்கு என்ன வந்துச்சு, z வந்து 2 வந்துச்சு. ஸோ y வந்து 1 வந்துச்சு, z வந்து 2 வந்துருச்சு. இது நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க, x மட்டும் தான் நம்மளுக்கு வச்சுக்கணும், ஏன்னா அது ஒரு அன்னோனு. இங்க 2 y இருக்கிற இடத்துல 1 போடுங்க, z இருக்கிற இடத்துல 2 போடுங்க, ஈக்குவல் டு 11. இப்போ x இங்க பாத்தீங்கன்னா 2 into 1 எவ்வளவு 2 plus 3 into 2 வந்து 6 equal to 11. இப்போ இந்த 2யும் 6யும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். x 2 plus 6 வந்து 8 equal to 11. இப்போ x is equal to, நம்மளுக்கு x மட்டும் தான் வேணும், அதனால இந்த பிளஸ் 8 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்தோம்னா நெகட்டிவ் சைன் போயிடும், அதனால 11 minus 8 ஆயிடும். இப்போ 11 minus 8, 11ல 8 போயிடுச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 11ல 8 சப்ட்ராக்ட் 11ல 8 சப்ட்ராக்ட் பண்ணா 3 இருக்கும். ஓகேவா? அப்ப x நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 3 கிடைக்குது. இப்ப x கிடைச்சிருச்சா, x is equal to 3. இப்போ நம்ம 3 unknown variables இருந்துச்சா, நம்ம Gaussian elimination யூஸ் பண்ணி 3 unknown variablesையும் சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கிடைச்சதுன்றத லாஸ்ட்ல ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. The solution is x என்னது, x is equal to 3, y is equal to 1, z is equal to 2. இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? x y z. இது வந்து இந்த மெத்தடுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் இருந்துச்சு, லாஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த மெத்தடுக்கு பேரு பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ல போட்டோமா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், காஷியன் எலிமினேஷன் மெத்தட்காக கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. எழுதிட்டு ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோமா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 1 இருக்கணும்ன்றது, 1 இருந்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 1 வரதுக்காக 2ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணிட்டுக்கு அப்புறமா ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கீழே இந்த 2 பிளேசஸ்லயும் 0 வர வைக்கிறோம். 0 வச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்ம் வரணும் இல்லையா, அப்ப டயகனல் வந்து டயகனல் கீழே நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்ம் வரதுக்காக பாருங்க, ரோ எக்லான் ஃபார்ம் வரதுக்காக இதான் டயகனல் வரதுக்காக நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி கடைசியில கொண்டு வந்தோம். இங்கே நம்ம 1/12 மல்டிப்ளை பண்ணோம்னா, ஏன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு 3 போகணும், 0 வரணும்னா அதுக்கு எனக்கு 1 இருக்கணும். ஏன்னா மற்ற நம்பர்ஸ் கூட நம்ம ஏதாவது மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேற ஏதாச்சும் பெரிய நம்பரா ஆயிடும். இப்போ 1 இருந்துச்சுன்னா அதே நம்பர் மல்டிப்ளை பண்ணி நம்ம அது கூட சப்ட்ராக்ட் பண்ணிடலாம்ல, ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா, பெருசா காம்ப்ளெக்ஸா போகாது. அதனால 1 ஆக்கிட்டு அதுவும் அது பாருங்க, ஏன் 1 ஆக்கணும்னா இது நம்மளுக்கு காமனா டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஃப்ராக்ஷன்லயே வராத மாதிரி இருந்துச்சு. அதனால சிம்பிளா இதை நான் வந்து ஃபுல்லா 2ஆல டிவைட் பண்ணிட்டு அப்புறம் அது 1 ஆக்கிட்டு அது 1 வச்சுட்டு கீழே தேர்ட் ரோ 0 ஆக்கிட்டு ரோ கன்ஃபார்ம் வந்துருச்சா, அதான் நம்மளுக்கு தேவையானது. ரோ கன்ஃபார்ம் வந்து அதுக்கப்புறமா அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். The equivalent system is in row form. equivalent அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம், புக்ல கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் சம்ஸ்ல, in echelon form அப்படின்னு நீங்க எழுதிட்டு எடுத்து ஈக்குவேஷன்ஸை எழுதலாம். ஓகேவா? கரஸ்பாண்டிங் இதுக்கு கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் வரும். இது எக்ஸ் கோஎஃபிஷியன்டோடது, y கோஎஃபிஷியன்டோடது, இது z கோஎஃபிஷியன்டோடது. பாத்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கா. அப்ப லாஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 1 வேரியபிள் இருக்கறனால நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா அந்த 1 வேரியபிள்ல கிடைச்சதை வச்சு 2 வேரியபிள்ஸ் சப்ஸ்டிட் பண்ணி அதுல இருந்து நம்ம அடுத்த வேரியபிள் அன்னோன் வேரியபிளை கண்டுபிடிச்சோம், y கண்டுபிடிச்சோம். அப்புறமா அது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா 2 நோன் வேரியபிள் வந்துடும். அப்ப அன்னோன் வேரியபிளா இருக்கிறது லாஸ்ட் தேர்ட் அன்னோன் வேரியபிள் எக்ஸ். அப்ப அந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணோம், கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிள். ஓகேவா? டைம் அதிகமா எடுக்கக்கூடாது. ஓகேவா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாவே வந்துடும். அவ்வளவுதான் இந்த சம். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா உடனே கமெண்ட் பண்ணி கேட்டுடுங்க. தேங்க்யூ.